வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. இது கன்னி லக்னத்துக்கு சுக்கிர பகவான் எங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறதுக்கான பலன். இப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோ தான் போட்டுட்ருக்குறோம். என்ன அப்படின்னா, ஒரு லக்னத்துக்கும் இந்த நவகிரகங்கள் எங்கே நிற்குதோ அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறது போடுறோம். இது ஒட்டுமொத்தமாக போட்டாக்க 200-300 மணி நேரம் ஆகும் வீடியோ. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனி லக்னத்துக்கு தனித்தனி கிரகங்களை வச்சு போடுறோம். 12 லக்னத்துக்கு 9 கிரகங்கள் எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக போட்டுட்ருக்கோம். ஏன் எப்படி போடுறோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த வீடியோவும் போட முடியாது, அப்லோட் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. தேவையில்லாதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்கள் நேரத்தை விரயமாக்க வேண்டாம், டேட்டா விரைவாக்க வேண்டான்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லக்னத்துக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம இப்போ போடுறோம். அந்த வகையில் இன்றைக்கி கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் என்ற பலன். ஏற்கனவே நாங்கள் பல வீடியோ போட்டிருக்கோம். மேஷ லக்னத்துக்கு சூரியன் முதல் கொண்ட 9 கிரகங்கள் எப்படி நிற்கிதுன்றது பலன்னு சொல்லிட்டோம். ரிஷபத்துக்கு சொல்லிட்டோம், மிதுனத்துக்கு சொல்லிட்டோம், கடகத்துக்கு சொல்லிட்டோம், சிம்மத்துக்கு சொல்லிட்டோம். இப்போ அதுபோல் இந்த சூரியன் சந்திரன்லாம் சொன்ன வகையில் இப்போ சுக்கிரனுக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். இது சுக்கிரனுக்கான 6வது லக்னமான கன்னி லக்னத்துக்கான பலனை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இந்த பலனை நம்ம எப்படி ஏற்றுக்கலாம், நம்பலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு, சந்தேகம் வந்தாக அதுக்கு நம்ம கொடுக்குற விளக்கம் இது. அதாவது ஒரு ஜோதிடத்தை நாங்கள் பார்த்து பலன் சொல்லும் போது 10 அம்சங்கள், 10 கூறுகளை நாங்கள் ஆராய்ந்து பலன் சொல்லுவோம். இந்த 10 ஆஸ்பெக்டில் முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு 5 இருக்கும். அந்த 5 மட்டும் இப்போ நம்ம பார்க்குறோம். மீதத்தை அது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் நான் சொல்ல போகிற இந்த பலன் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்கும். அது கூட இருக்குமா குறைய இருக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். இதுதான் நம்ம கொடுக்குற உத்தரவாதம். இப்போ கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் என்னென்ன பண்ணுவாருன்னு சொல்லுவோம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த 10 வகையான கூறுன்னு சொன்னோம்ல, அதை பற்றி சொல்கிறேன். ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், பார்வை, இணைவு, சாரம், யோகம், தோஷம், அவஸ்தை, இந்த மாதிரி பல காரணங்களை நாங்கள் அப்புறம் ஆட்சி உச்சங்கிற பலம், இந்த மாதிரியான பல காரணங்களை நம்ம பார்த்து உங்களுக்கு பலன் சொல்லுவோம். இதன் மேலோட்டமாக பார்க்கும்போது முதல் 5 காரணங்களை உங்களுக்கு, அதாவது தலையாய காரணங்கள் 5 உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும். முதன்மையான காரணங்கள் 5 இப்போ நம்ம சொல்லிட முடியும். அந்த வகையில் கன்னி லக்னத்துக்கு சுக்கிர பகவான் 2 மற்றும் 9ஆம் அதிபதினு பேர். ரொம்ப அற்புதமான ஆதிபத்தியத்துக்கு 2ன்னா என்னென்னா, தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை, இவைகளை குறிக்கக்கூடிய அதாவது அதை பற்றியான தகவல்களை உங்களுக்கு சொல்லக்கூடிய, சம்பவங்களை சொல்லக்கூடிய பகுதி இந்த 2ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது என்னென்னா, பிதா, குரு, தெய்வம், சமூகம், அரசியல், ஆன்மீகம், யோகம், பித்ரு, பூர்வத்தில் நம்மளோட தாத்தா பாத்தா பூட்டன் போன்ற பித்ருக்களை பற்றியான விஷயங்கள், இவைகளெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 9ஆம் இடம். இந்த சுக்கிரன் கிரகம் எதை குறிக்கும் அப்படின்னா, கிரகங்களில் பாவகிரகம், சுபகிரகம் 2 வகை இருக்குது. பாவகிரகங்கள் அப்படின்னா 5, சுபகிரகங்கள் அப்படின்னா 4. இந்த பாவகிரகங்கள் 5ல் 3 சண்டால கிரகம் வேறு. ராகு, கேது, சனி சண்டால கிரகம். செவ்வாயும் சூரியனை சாதாரண பாவிகள். அதுபோல் இந்த சுபகிரகங்களில் சுககிரகம்னு ஒன்று இருக்குது, சுபகிரகம்னு ஒன்று இருக்குது. சுபகிரகங்களில் 4மே சுபகிரகம் தான். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், அப்புறம் சந்திர பகவான். இது பாருங்கள், சுப கிரகம்னா குரு பகவான், சுக கிரகம்னா சுக்கிர பகவான். இப்போ நம்ம சுக்கிரனை பற்றி சொல்கிறோன்னா சுகத்தை பற்றி சொல்ல போகிறோம்னு அர்த்தம். இந்த லக்னத்துக்கு, கன்னி லக்னத்துக்கு 1லேயே இருந்ததுன்னா அந்த சுக்கிரன் பகவான் அந்த இடத்துல நீச்சம் அடைஞ்சு இருக்கிறார்னு அர்த்தம். இவர் எதுக்கு காரகனாக இருக்கிறான்றா, சுகம் அப்படிங்கிறதுக்கும் சௌகரியம் அப்படிங்கிற உயர்ந்த சௌகரியம் அப்படிங்கிற அளவில் சுக சௌகரியத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் நீச்சம் அடையுது, சுக சௌகரியமாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு அர்த்தமாயிடும். அதாவது கொஞ்சமாச்சு குறைவாக இருக்கும்னு அர்த்தம். கலத்திர காரகன்னு பேர். கலத்திரம்னா திருமணம்,
திருமணத்துக்கு காரணமாக இருக்கிறவர் நீச்சம் அடைந்தால் ஒரு 25% இயற்கையாகவே திருமண தோஷம் இந்த ஜாதகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆக இந்த 2 குறைபாடை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது கன்னியில் இருக்கிற சுக்கிரனுக்கு. 2ஆம் இடம் 1ல் இருக்குது. அப்படின்னா என்னென்னா தனவானான இருப்பார். அதாவது வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புலாம் பெறுவதற்கு என்ன தேவை? பணம் தேவை. இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய தனத்துக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 1ல் இருக்கிறதுனால அவங்க சுகமாக வாழணுங்கிற விதி இருக்கிறதுனால நம்ம மற்ற விஷயங்களெல்லாம் அடைய முடியும். அதாவது தனம், கல்வி, குடும்பம், வாக்கு இவைகளெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு. பார்வை தெளிவாக இருக்கும், சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா பணம் சேர்க்கை உண்டாகும். அது கொண்டு மேற்கொண்டு வாழ்க்கையில் 9ஆம் இடமும் இதுவே தான் இருக்குது. 9ன்னா சௌபாக்கியம்னு சொன்னேன். எல்லா வகையான பாக்கியங்களும் தரக்கூடியது 9ஆம் இடம். ஸோ யோகம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், சௌபாக்கியங்களும் கிட்டும். இது பலவீனமாக இருக்கார், என்ன பண்ணோம்? கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்னு அர்த்தம். நீச்சமாக இருக்கார் இல்லையா, அப்போ பலவீனம்னு அர்த்தம். கெடுதல்னு அர்த்தம்னு சொல்லிட முடியாது, பலவீனம்னு அர்த்தம். எப்பவுமே ஆட்சி, உச்சம், நட்பு இவைகள் சுபமான நல்ல பலன்களை தரக்கூடாது. நீச்சம்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தமாக இருக்குது. அந்த நீச்சம்னா கெட்டு போச்சு. அதனால் இது கெடுதல் அதிகம் செய்யாது, ஆனால் நல்லதை குறைவாக செய்யும். ஏன்னா பலவீனமாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலே இருக்கிற சுக்கிரன் நிறைய நல்ல பலன்களுக்கு காரணமாக இருப்பார்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அடுத்து 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? கன்னி லக்னத்துக்கு 2லே சுக்கிரன் இருந்தால் அவர் ஆட்சி பெறுகிறார்னு அர்த்தமாக இருக்கிறது. ஆட்சி பெற்ற கிரகங்கள் ஒருவேளை ராசிக்கு 4, 7, 10 அமையுமே ஆனால் 4, 7, 10 அப்படின்னா துலா ராசி துலா லக்னமாக இருந்தாலும் சரி, அல்லது மகர ராசி துலா லக்னமாக இருந்தாலும் சரி, அல்லது மேச ராசி துலா லக்னமாக இருந்தாலும் சரி, அல்லது கடகராசி துலா லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த சுக்கிர பகவானுக்கு யோகம் கிடைச்சிடும். அது பேர் மாலினிய யோகங்கிற ராஜயோகமாக ஆகிடும். அதை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் ஆட்சி பெற்ற பலத்தோடு நிற்கும். அப்படி இருக்கிறதுனால சீர்கல்விங்கிறது சிறப்பாக இருக்கும். கல்வி, தனம், தனப்புழக்கம் நல்லா இருக்கும். குடும்பம் சிறப்பாக இருக்கும். தனம், கல்வி, குடும்பம், வாக்கு இனிமையாக இருக்கும். கண் பார்வை தெளிவாக இருக்கும். இதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி 9ஆம் இடம் 2ல் இருக்கிற காரணத்தால் இந்த பிதா, குரு, தெய்வ அனுகிரக ஆசீர்வாதங்கள் இருக்கும். அவங்களோட பிதாவுடைய அப்பாவுடைய ஆயுள் கூடோ ஒத்தாசு கூடவா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும்னு அர்த்தம். சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும். மேன்மை கிடைக்கும். குரு பகவானோட மகான்களுடைய ஆன்மீகவாதிகளோட உபதேசமோ உதவியோ அனுகிரகமோ ஆசீர்வாதமோ கிடைக்கும்னு அர்த்தம். ஆக யோகங்கள் நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது சிறப்பான பலன்களை தரும்னு அர்த்தம். இப்போ இந்த கன்னி லக்னத்துக்கு 3ஆம் இடம்ல விருச்சிகத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப சாதாரண பலன். கெட்ட பலனும் கிடையாது, நல்ல பலனும் கிடையாது. சுமாரான சீரான தனம், கல்வி, குடும்ப, வாக்கு, கண் பார்வை பெற்று வாழ்வார்கள். சுமாரான யோகம், சௌபாக்கியம், அதிர்ஷ்டம், அப்புறம் பிதா, குரு, தெய்வ அனுகிரகங்கள் மற்றும் அரசியல், ஆன்மீகம், அரசாங்கம் போன்ற வகையில் சுமாரான அந்தஸ்தோ சுமாரான சௌகரியங்களும் பெற்று வாழக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். இப்போ அதே கன்னி லக்னத்துக்கு 4ஆம் இடமான தனுசில் சுக்கிரன் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா கேந்திர பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிற்கிறதுனால இது சிறப்பான பலன்களை, நல்ல பெரிய கல்விகளை பெறக்கூடிய அமைப்பு, நல்ல குடும்பம், நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்த அனுப்பு. ஸோ தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண்பாறை இவையெல்லாம் மிகுதியாக சிறப்பாக அமையும்னு அர்த்தம். அதே நேரத்தில் யோகம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்துக்குரிய கிரகமான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறனால அப்பாவுக்கு ஆயுள் நீடிக்கும், அனுகிரகம் நிறைய இருக்கும், அப்பாவுக்கு சொத்து பத்து சேரும், இந்த மாதிரியான அமைப்புலாம் இருக்கும். அதே நேரத்தில் காரகன்னாக்கா அது திருமண காரகன் சுக்கிரனுங்கிறதுனால வரப்போகிற வாழ்க்கை துணையின் காரணமாக சிறப்பான பலன்களும் சுக சௌகரியங்களான வாழ்க்கையும் உண்டாகும். வீடு, மன, வாகன வசதி வாய்ப்பு இவைகளெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா யோகாதிபதி சுக்கிரன் சுக சௌகரியம் ஸ்தானமான 4ஆம் இடத்துல நிற்கிறதுனால சுக சௌகரியமாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. ஆக கன்னி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் நல்ல பலன்களை தருவார். கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடமான மகரத்திலே சுக்கிரன் தான் என்ன பலன்? இது இன்னும் சிறப்பான பலன் தான். சுபஸ்தானம்னு பேர். 1, 5, 9 சுபமான இடம். இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் சுப சௌகரியமாக இருக்கும். அதனால்
தனம், கல்வி, குடும்ப வாக்கு, கண் பார்வை நிறைந்திருக்கும். அதே நேரத்தில் சமூகம் அந்தஸ்து உயர்ந்து இருக்கும். அப்புறம் ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். பிதா, குரு, தெய்வ அனுகிரக ஆசீர்வாதங்கள் அமோகமாக கிடைக்கும். கணவரோட அல்லது மனைவியோட ஒத்தாசு மற்றும் உதவிகளும் சுக சௌகரியங்களும் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். சிறப்பு. அதே நேரத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெண் குழந்தைக்கு நிச்சயம் உத்தரவாதம் உண்டு. ஆண் குழந்தை இருக்குமான்றது சொந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த கன்னி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல பலன் கொஞ்சம் கம்மி. ஏன்னா ஜாதகத்துக்கு 6, 8, 12ங்கிற இடம் மறைவு ஸ்தானங்கிறதுனால இவங்களுடைய கல்வி, தனம், வாக்கு, கண் பார்வை இவைகளில் பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்கும். அந்த வகையில் அப்பாவுக்கும் அந்த மாதிரி இருக்கும். பித்ரு தோஷம் உண்டாகும். அப்பாவுடைய ஆயுளோ அல்லது அப்பாவுடைய அந்தஸ்துலையோ சரிவுகள் அவ்வப்போது உண்டாகும். 9ஆம் அதிபதி 6ல் இருந்தால் அப்பாவுக்கு சரிவு. கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி காரணமாக அப்பாவுக்கு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய தன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை துணைக்குமே அந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். ஆக இந்த அமைப்பு அவ்வளோ விசேஷம் இல்லை. ஒரு 50% குறைபாடுகள் கூறியதாக இருக்கும். கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம்? பொதுவாக 7ல் சுக்கிரன் இருந்தால் அவர் கலத்திரக்காரகன், கலத்திர ஸ்தானத்தில் இருந்தால் கலத்திர நாஸ்தின்னு சொல்லி ஒரு குறைபாடு இருக்குது. ஆனால் அந்த குறைபாடே தெரியாத அளவில் இருக்கும் இந்த லக்னத்துக்கு மட்டும். காரணம் என்னென்னா, அந்த இடத்துல 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சமான கிரகம் நன்மை செய்யணுன்ற காரணத்தினால சிறப்பான பலன்களை தரும். அந்த வகையில் தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகளெல்லாம் உயர்ந்த நிலையில் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணை சுக சௌகரியங்களை அள்ளி கொடுக்கும் வாழ்க்கை துணையாக இருக்கும். யோகம், அதிர்ஷ்டம் எல்லாம் வாழ்க்கை துணையின் மூலியமாகவோ குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலியமாகவோ கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்பா மூலியமாகவோ அல்லது பித்ருக்களுடைய சொத்து பத்துகளோ வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அவங்களுடைய அனுகிரகங்களில் ஆசீர்வாதம். சமூகத்தில் நிறைய பேர் நல்ல உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு. ஆன்மீகத்தில் குருமார்களால் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இவைகள்லாம் உண்டு. ஆக மொத்தத்தில் இது அதிர்ஷ்டத்தின் உச்சகட்டம்னு சொல்லலாம். கன்னி லக்னத்துக்கு 7 சுக்கிரன் இருப்பது அதிர்ஷ்டத்தின் உச்சகட்டம். சிறப்பான ஜாதகமாக இருக்கும். ஏன்னா அந்த உச்சம் பெற்றது கேந்திரமாகிறதுனால அது பேர் மாளவிய யோகம்னு பேர். அதில் உச்ச மாளவிய யோகம்னு பேர். அடுத்தது 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? கன்னி லக்னத்துக்கு 8லே மேசத்திலே சுக்கிரன் அமர்ந்தால் என்ன பலன்? குடும்பத்தில் பிரச்சனைகள், தடைகள், முடக்கங்கள், பிரிவுகள் ஏற்படும். தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகளிலே பாதிப்புகள் உண்டாகும். பித்ரு தோஷம், அப்பா சம்பந்தப்பட்ட சொத்து பத்துகளில் தடைகள், அப்பா சம்பந்தப்பட்ட உறவு முறைகளில் தடைகள், அப்பா சம்பந்தப்பட்ட ஆயுள் ஆரோக்கியத்தில் தடைகள், யோகம், அதிர்ஷ்டம் தடைகள் இவைகளெல்லாம் உண்டு பண்ணும். தெய்வ அனுகிரகம் தடைப்படும். குலதெய்வ தோஷம் உண்டாகும். அப்புறம் பரிகாரங்கள் பலன் தராமல் போகலாம். இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் இந்த சுக்கிரன் 8ல் இருக்கிறதுனால செய்வார். கூடவே திருமணம் சம்பந்தப்பட்ட தோஷம் ஒன்றும் கொடுப்பார். ஏன்னா 8ஆம் இடத்து சுக்கிரன் திருமண வாழ்க்கைக்கு மட்டும், வாழ்க்கை துணைக்கு மட்டும் கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கன்னி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, சிறப்பு தான். ஏன்னா 9ல் ஆட்சி பெற்றிருக்காரு. அதனால பிதா, குரு, தெய்வம் கொடுத்து வச்சவன்னு சொல்லுவாங்க. பூர்வ ஜென்மத்தில் கொடுத்து வச்சவன்னு சொல்கிற மாதிரி இவங்க சில பல ஜென்மங்களுக்கு முன்னாடி அதே குடும்பத்தில் பிறந்து அமோகமான புண்ணியங்களை செய்து திரும்ப அதே குடும்பத்தில் பிறந்து அந்த சொத்து பத்துகளையோ அந்த சுகபோகங்களையோ அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவங்களாக இருப்பாங்க. அந்த காரணத்தினால தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை ஓஹோன்னு இருக்கும். அதே போல் அதிர்ஷ்டம் அமோகமாக கிடைக்கும். பித்ருக்களோட ஆசீர்வாதம் அமோகமாக கிடைக்கும். குலதெய்வம் மற்றும் மற்ற தெய்வம், இஷ்ட தெய்வம் போன்ற தெய்வங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கும். எல்லா வகையிலும் சுக சௌகரியங்கள் பெற்று சௌபாக்கியத்தோடு வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும். கன்னி லக்னத்துக்கு 9ல் சுக்கிரன் குறைவில்லாத நிறைந்த பலனை தரக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். 10ல் இருந்தால் தான் என்ன ஆகும்? மிதுனத்திலே 10ஆம் இடம். கன்னிக்கு மிதுனம் 10ல் சுக்கிரன் தான் என்ன ஆகும்? 9ஆம் இடம் 10ல் இருக்குது, 2 10ல் இருக்குது. சிறப்பு தான். அதனால் 10ல் ஒரு சுபகிரகம் இருக்கிறதுனால நிலையான உத்தியோகம் உண்டாகும். 9ஆம் இடத்துக்குரிய கிரகமே இருக்கிறதுனால அரசாங்கத்தில் கூட இவங்க வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 9ஆம் இடம் வந்து ஆன்மீக ஸ்தானம், அரசு ஸ்தானம், குருஸ்தானம், பித்ருஸ்தானம், பிதாஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்குரிய கிரகமானது இங்கே வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால
இதில் நல்ல பணம் உண்டு, நல்ல வருமானம் உண்டு, தனம், கல்வி, குடும்ப, வாக்கு, கண் பார்வை சிறப்பாக இருக்கும் மற்றும் பிதாவோட அனுகிரக ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லது அப்பாவுடைய வேலையே பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அப்பாவோட வேலையே அப்பாவோட வேலையே பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அல்லது அப்பாவோட சொத்து பத்துக்கள்லாம் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகணும். ஆக மொத்தத்தில் நிறைந்த வருவாய் வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு அர்த்தம். அதிர்ஷ்டங்களும் ஓரளவுக்கு இருக்கும். 10ஆம் இடத்துக்கு அப்புறமா 11 கடகத்திலே சுக்கிரன் தான் என்ன அர்த்தம்? கன்னி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதால் என்ன பலன்? இந்த சுக்கிரன் பகை பெற்றிருக்காரு அந்த இடத்துல கடகத்தில். அதனால் தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவையெல்லாம் முட்டி மோதி தான் பெற வேண்டிய அமைப்பு உண்டாகும். தனம், கல்வி, குடும்பம், கண் பார்வை இவைகளெல்லாம் சீராக இருக்கும் அல்லது சிரமப்பட்டு பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும்னு அர்த்தம். ஏன்னா 11ஆம் இடம் நல்ல இடமாக இருந்தாலும் இந்த இடத்துல பகை பெற்றிருக்கிற காரணத்தினால கொஞ்சம் குறைபாடுகள் இருக்க செய்யும். ஆனாலும் எண்ணிக்கையின் அடிப்படையில் சுக சௌகரியம், அந்த குறைகள் உங்களுக்கு தெரியாத வகையில் தனம், வெளியே பார்த்தா பணக்காரங்கிற அந்தஸ்து இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள குறைவாக இருக்கும், தட்டுப்பாடு இருக்கும். தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகளில் ஒரு சுக சௌகரியங்கள் உண்டு, ஆனால் கொஞ்சம் சீராக இருக்கும். 9ஆம் இடம் வர 2ல் இருக்குது. 9ஆம் அதிபதி 11ல் இருக்கிற காரணம், 9ஆம் இடத்துக்கு வர 11ல் இருக்கிற காரணம் என்னென்னா, நேரடியாக சொல்லப்போனால் 9ஆம் இடம் 11ல் இருந்தால் அது அமோகமான பலாபலன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யோகா, அதிர்ஷ்டம் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு பித்ரு தோஷமாகும். 9ஆம் இடம் 9க்கு 3ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கணிசமாக பித்ரு தோஷம். அப்பாவால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்போ அல்லது அப்பாவுடைய சொத்து பத்துக்களில் பாதிப்போ இல்லை அப்பாவுக்கு ஆயுள் பங்கமோ இவைகளெல்லாம் கூட ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கூட உண்டாகும். ஆக மொத்தத்தில் சிறப்பு பலன் மேலோட்டமாக 11ஆம் இடம் நல்ல இடம்னு சொல்லிட்டு நல்ல பலன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே குறைபாடுகள் கொஞ்சம் இருக்கும். ஆக இதுக்கு மத்தியமமான பலனை நம்ம சொல்லலாம். ஆக மொத்தத்தில் குறை இல்லாத மத்தியம பலனை பெறக்கூடிய அமைப்பு உண்டுன்னு சொல்லலாம். அதே போல் 11ல் சுக்கிரன் இருக்காங்க, என்ன நடக்கும் அப்படின்னா, சில நேரத்தில் குடும்பத்து பெண்கள், வெளியே இருக்கிற பெண்கள், சமுதாயத்து பெண்கள் இருக்கிற பெண்கள் இவங்களால் லாபங்கள் கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் இவங்களாலே வில்லங்கங்கள் ஏற்படும். அதனால் பெண்கள் விஷயத்தில் எப்பவுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த கன்னி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல கடக ராசியில் சுக்கிரன் அவரை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஆரம்பத்தில் நல்லது செய்கிறவங்க பின்னாடி கருதலை செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது சிம்மத்தில் சுக்கிரன் அமைந்தால் என்ன அர்த்தம்? கன்னி லக்னத்துக்கு 12ஆம் இடம் சுக்கிரன், 12ங்கிறதே கெடுதல். அதில் சிம்மத்தில் சுக்கிரனுக்கு நல்ல இடம் கிடையாது, பகை. இந்த காரணத்துக்காக தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகளில் 25% கேரண்டடான தோஷம் உண்டு, குறைபாடு உண்டு, வருத்தம் உண்டு, கவலை உண்டு. பித்ரு இழப்பு, அப்பாவுக்கான ஆயுள, ஆரோக்கியம், சொத்து போன்ற வகையில் இழப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம். யோக விரயம் உண்டு, அதிர்ஷ்ட விரயங்கள் உண்டு, அரசாங்க விரயங்கள் உண்டு, ஆன்மீக பயணத்தினால விரயங்கள் உண்டு. இப்படி பல வகையில் சுப சௌகரிய விரயங்கள், கால விரயம், தன விரயம், பொருள் விரயங்கள் இவங்களோட வாழ்க்கையில் நிறைந்து இருக்கும்னு அர்த்தம். சந்தோஷத்துக்காக செலவு பண்ணால் தான் சந்தோஷங்கிற அளவுக்கு நிறைய செலவுகள், அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும்னு அர்த்தம். ஆக இதை நல்ல பலனாக நம்மளால் சொல்ல முடியல. விரயமான, நஷ்டமான, அலைச்சலான ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பு. இது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரனுங்கிறவர் களத்தில் காரகனாக இருக்கிற காரணத்தினால மனைவி வகையிலோ அல்லது கணவர் வகையிலோட அலைச்சலும் விரையும் நிறைஞ்சிருக்கும். ஆக இது அவ்வளோ சிறப்பில்லை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் அடுத்த லக்னத்தை பார்த்துப்போம்.